இஸ்ரேல் காசா போர் தொடங்கி இன்னும் கொஞ்ச நாட்களில் 2 ஆண்டுகள் முடிய போகுது. அக்டோபர் 7ஆம் தேதி வந்தது அப்படின்னா 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் ஐநாவால் அமைக்கப்பட்ட ஒரு சுதந்திர விசாரணை அமைப்பு முதல் முறையாக இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை பண்ணுறாங்க, பாலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை பண்ணுறதா நேற்றைய தினம் அந்த ஐநா அறிக்கை என்பது வெளியாயிருக்கு சார். இது உலகளவில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா இதை தான் முதல் வாட்டி ஐநா இந்த மாதிரி அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த அறிக்கையை பற்றி ஒரு ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரியா உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? இல்லை, இது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு அறிக்கைன்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிக்கையினுடைய இது ஒரு 3 பேர் கொண்ட ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, ஒரு கமிஷன். அங்கே அவர்கள் அந்த இடத்துக்கு போய் இந்த உண்மைகளை அவங்க கண்டறியல. இது கண்டறியும் குழு. இந்த குழுவினுடைய தலைவராக இருப்பது நவநீதம் பிள்ளைன்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஹை கமிஷனர், உயர் ஆணையர். அந்த அந்த அம்மையாருக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு மரியாதையும் பெயரும் உண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தென்னாப்பிரிக்கா ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றத்தில் ஜெனசைட், இனப்படுகொலை குற்றச்சாட்டை வைத்து ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறது. அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இதற்கு இடையில் இந்த மாதிரி நேற்று வந்த இந்த அறிக்கை, நவநீதம் பிள்ளை அந்த குழுவினுடைய தலைவர், அதில் வேற 2 உறுப்பினர்கள் இருக்கார்கள். அந்த உறுப்பினர்கள் கிறிஸ் சிடோட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் மனித உரிமை வழக்கறிஞர். அப்புறம் அதில் நம்முடைய இந்தியர் ஒருவரும் இருக்கார், மிலோன் அவருடைய முதல் பெயர், கொத்தாரி அவருடைய 2வது பெயர், மிலோன் கொத்தாரி. அவர் நில உரிமை, வீடுகள் உரிமை, இதை பற்றிய ஒரு பெரிய அறிஞர். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த குழுவை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை குழு, யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், இது 47 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. இது ஜெனீவாவில் இயங்குகிறது. இந்த அமைப்பு ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி பொதுச்சபை தீர்மானத்தின்படி, அது கேட்டுக்கொண்டபடி இந்த உண்மை அறியும் குழு, இந்த உண்மை அறியும் ஆணையத்தை அமைத்தது. அந்த அமைப்பு இப்போ இதை ஒரு 70 to 80 பக்க அறிக்கையை தந்திருக்கிறது.